திருச்சிற்றம்பலம். சமயக்குறவர் திருவடிகள் போற்றி, சந்தான குறவர் திருவடிகள் போற்றி. திருமந்திரம். இந்த 5 புலனை அடக்குவது பற்றி திருமண நாயனார் நம்மளுக்கு அற்புதமான திருமந்திர பாடலை கொடுத்துருக்காரு. அந்த பாடலை இப்போ பார்ப்போம். அஞ்சும் அடக்கு அடக்கென்பர் அறிவிலார், அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை, அஞ்சும் அடக்கில் அச்சேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே. இன்னைக்கு பல இயக்கங்கள் தோன்றிருச்சு. பல ஆன்மீக இயக்கங்கள் தோன்றி மக்களை நல்வழிப்படுத்துறாங்க. அதில் இருக்கக்கூடிய குறைகள்லாம் திருமண நாயனார் நம்மளுக்கு சொல்றாரு. அஞ்சும் அடக்கு அடக்கென்பர் அறிவிலார். அதாவது உண்மையான ஞானாசிரியர்கள் போலே சில பேர் இருக்கிறாங்க இல்லையா? உண்மை ஞானாசிரியர்கள் இருக்கிறது மிக சொற்பமே, ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் உண்மையான ஞானாசிரியர் போன்று நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் அவவேடம்னு சொல்றது. அப்படி அந்த ஞானாசிரியர் என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு வந்தது, வாய்க்கு வந்தது, பார்த்தது, கேட்டது, படித்தது, இந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று திரட்டி இந்த 5 புலன்களை நீங்கள் அடக்கணும். அடக்குனாதான் இறைவன் அடைய முடியும். அப்போ அடக்கு அப்படிங்கிறத அவங்க என்ன பொருள் கொடுத்தாங்கன்னா, கெடுத்தல் அப்படின்னு பொருள் கொடுத்துட்டாங்க. இந்த 5 புலன் கெடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒருடைய அடங்கிரும் அப்படிங்கிற தன்மையில் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை. தேவர்களால் கூட முடியாது. அப்படிப்பட்ட தேவரும் யாவரும் இல்லை அப்படிங்கிறார். அஞ்சும் அடக்கில் அச்சேதனமாம் என்றிட்டு. அப்படி இவங்க சொல்லக்கூடிய இந்த போலியான ஞானாசிரியர் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் இவங்க கடைபிடிச்சாங்க அப்படின்னா, ஏற்கனவே இயல்பாக இருக்கக்கூடிய, இயல்பாக உணர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த 5 வச்சு ஒரு ஆன்மா இயல்பாக உணர்ந்துகிட்டு இருக்கு. அந்த இயல்பான ஒரு உணர்வு நிலையை கூட இவங்க சொல்லக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினால இது என்ன பண்ணுது? தன்னுடைய விஷயம் எதுன்னு தெரியாமல் போட்டு குழப்பி ஏதோ தான் செய்யுது. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. அந்த ஞானாசிரியர் ஒரு தெளிவான முடிவு இல்லாமல் அந்த உயிரை போட்டு குழப்பி அதனால் அந்த உயிர் என்ன பண்ணுறது? துன்பப்படுது. அப்படி ஏற்கனவே இந்த 5 ஏதோ கொஞ்சம் நெஞ்சு அந்த உலகத்தையும், உயிர்கள் என்ன, உடல்னா என்ன, இந்த உலகம்னா என்ன, இறைவனா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு வர்றத இவங்க சொல்கிறதுனால என்னாச்சு? அச்சேதனமாம் என்றிட்டு. அச்சேதனமாக மாறிடுது. அச்சேதனம் என்ன? ஜடமா. அப்போ ஆன்மார்வு ஜடமாக மாறிடுது அப்படிங்கிறாரு. ஸோ 5 அடக்கில் அப்படி அடக்கணும் அப்படின்னா அது அச்சேதனமாக மாறிடும் இல்லையா? உயிரற்ற ஜடமாக மாறிடும். அப்போ 5 அடக்கா அறிவறிந்தேனே. அப்போ இதுக்கு முக்கியமாக என்ன சொல்கிறாரு? 5 அடக்கா அறிவறிந்தேனே அப்படின்னா என்ன? இதில் சுச்சுமோ மடைமாற்றம். மடைமாற்றம் தான். உலகத்தில் நிலையாமை பற்றி நிறைய நூல்கள் இருக்கு. பலவிதமான நூல்கள் அதில் வந்திருக்கு. அதில் பல விஷயம் அந்த விஷயத்தை பலவேறு விதமாக நம்மளுக்கு எடுத்து சொல்கிறாங்க எல்லாருமே. அப்படி பேசினாலும் இந்த உலக நீர், இந்த உலகம் காணல் நீர் போன்றது அப்படிலாம் நிறைய பேசினாலும் நம்ம கல்வியாலும் நம்ம கேட்ட அறிவால் என்ன பண்ணுறோம்? உணர்றோம். ஆனால் அதெல்லாம் ஒரு புலனடக்கத்துக்கு ஆகுமா? அது நேரடியான கருவி இல்லை. அப்போ நேரடியான கருவி எது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா? இந்த 5 புலனை அடக்கக்கூடிய நேரடியான கருவி எது? மனம்தான். ஏன் அப்படின்னா, இந்த மனம் ஒன்றை பற்றிடுச்சு அப்படின்னா அதன் பின்னாடி கொஞ்ச நாள் ஓடும். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு இதில் ஓடும். அந்த மனத்தின் மூலம் இந்த புலன்கள் உணர்வு வந்துகிட்டே இருக்கும். இந்த உணர்வுகள் முடிவே இல்லை. அது ஓட விட்டுனா அப்படியே ஓடிட்டே இருக்கும். அப்போ ஐம்புலனை அடக்குவதற்கு நேரடியான கருவி மனசு தான். அந்த மனசை தான் நம்ம அடக்கணும். அப்போ அந்த மனசை எப்படி அடக்கணும்? அது நேரடி அடைக்க முடியுமா? அதை மடைமாற்றம் செய்யணும். எப்படி மடைமாற்றம் செய்யணும் நம்மளை? அதுக்காக தான் இறைவன் நம்மளுக்கு முக்தி நிலையத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. முக்தி நிலையம்னா என்ன? அது ஆதீனங்கள், மடம். இப்போ இறைவன் பலவிதமான மடங்களும் பலவிதமான ஆதீனங்களும் இறைவன் உருவாக்கி கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? அதில் முக்தி இடம்னு பேர், முக்தி கொடுக்கக்கூடிய நிலையம்னு பேர். அப்படிப்பட்ட நிலையத்தில் இருக்கக்கூடிய ஞானாசிரியர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? தீட்சை பெறணும். பொதுவாகவே சைவர் அப்படின்னா சிவபெருமானையே பரம்பொருளாக கருதி வழிபடக்கூடிய எல்லாருமே சைவர்கள் தான். அவங்கெல்லாம் பொது சைவர்னு பேர். அதில் சிறப்பு சைவர்கள் இருக்காங்க. அந்த சிறப்பு சைவர் யாரு? அந்த சிவாகம முறைப்படி தீட்சை பெற்றவங்க. அவங்களாம் சிறப்பு சைவர்கள் பேர். அப்படி அந்த தீட்சையை பெற்றுட்டு சமயம் ஆயிட்டு சிவபெருமானை நம்ம வழிபடணும்.
பொதுவாகவே இந்த வினை எப்படி நம்ம ஈட்டுறோம் அப்படின்னா, மனம் வாக்கு காயம், மனசால நம்ம பேசக்கூடிய வாக்கால இந்த உடலால நம்ம வினையை ஈட்டுறோம். அதை இந்த மனம் வாக்கு காயத்தால இறைவனை வழிபட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வினை ஏறுமா? ஏறவே ஏறாது. அதான் மடை மாற்றம்னு பேர். அதான் சொல்றாரு, ஆமாத்தூர் அம்மானை காணாத கண்ணெல்லாம் காணாத கண்களே, ஆமாத்தூர் அம்மானை கூறாத நாவெல்லாம் கூறாத நாக்களே, ஆமாத்தூர் அம்மானை கேளா செவியெல்லாம் கேளா செவிகளே, வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரிபோர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். அப்படி நம்ம மனம் மொழி மெய்களால் இறைவனை இறைவனுடைய திருமந்திரத்தை நம்ம படித்தோம், இறைவனுடைய புகழை பாடியும், சங்கரா போற்றி ஜெயசெய போற்றின் இறைவனுடைய புகழை பாடியும், அப்படி கூத்து ஆடியும், இறைவனுடைய புகழெல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம போய் யாரெல்லாம் அந்த புகழெல்லாம் பாடுறாங்களோ அங்கெல்லாம் நம்ம போய் அந்த செவிகளால் நம்ம கேட்டோம். இந்த தேவார திருவாசங்கள், தித்திப்பான தேவார திருவாசங்களை நல்லா உள்வாங்கி, ஆகமங்களுடைய மந்திரங்களை உள்வாங்கி இப்படி இருந்துட்டாலே நம்மளுடைய வினை தீர்ந்துடும் இல்லையா? அதான் சொல்றாரு இந்த பாடல்ல. அப்ப அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார், அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை, அஞ்சும் அடக்கில் அச்சேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே. திருச்சிட்டம்பலம்.